அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. தேவைப்பட்டால் தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன். அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது, மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி, கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவையே கூட்டிட்டு வர்றாருன்னு சொன்னா, நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இத? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன பையன், 18 வயசு குமரன், ஒரு 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 நடிகையை கூட்டிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பார்ப்பாங்க. ஹி இஸ் கோயிங் டு பிகம் அ லீடர். நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியா எனக்கே எவ்வளவு டைம் ஆகும். இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க இருந்து போய் அங்க போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணும்னா கூட எங்களுக்கு அவ்வளவு டைம் ஆகும். கட்சியிலயோ எதுலயும் யாரும் எதுக்கும் பே பண்றது கிடையாது. உங்களுக்காக எங்க டைமை செலவு பண்ணி எங்க பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து அவ்வளவு வேலை பாக்குறோம்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்க எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நிறைய தப்பு இருக்கு. எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுறானுங்க. அந்த டிவிகேல வந்து டிவிகே ஃபேன்ஸ், வாரியர்ஸ், வாட் எவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே எங்க அண்ணா பண்ணா சரியாதான் இருக்கும். இல்ல அண்ணா இப்படி அதனாலதான் இதாயிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ், இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் மக்கள் நாங்க நிக்கிறோம் உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவ்வளவு இளைஞர்கள், பெண்கள் தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் கொடுக்கிற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு.